அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோ பொறுத்தவரை இந்த டாஸ்க் தான் காமிக்கிறாங்க. டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. அதாவது அப்படியே அந்த கையை அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அப்படியே நிற்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியேறினது நிக்சன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 2வது பார்த்தீங்கன்னா விசித்ராமா தான் அந்த போட்டியை விட்டு வெளியேறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த கையை வந்து அப்படியே வச்சு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசித்ராமா விட்டது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த தினேஷ் அதுக்கப்புறம் விஷ்ணு எப்பயும் போல் அந்த குள்ளநரி பேசிக்கிட்டே இருக்குல்லையா, அது மாதிரி பேசுது. நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா கடைசி வரை விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த போட்டி ஆரம்பிச்சு 4 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ண மாதிரி இருக்குது. அது உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியல. விஷ்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து வருது. சரி ரைட்டு, விஷ்ணு தான் இந்த வாரம் அப்போ டிக்கெட் டு ஃபினாலேவா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இருக்கிறதே ஒரு மோசமான ஒரு பச்சோந்தி இந்த டிக்கெட் டு ஃபினாலே எடுத்து அவன் வந்து ஃபைனல் வரையும் போகிறாரா அப்படிங்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, எனிவே இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.